ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் கிராஃப்ட். இப்போ மூடி போட்ட கூடை ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த கூடை 35 ஒயர் நீளத்தில் எடுத்திருக்கேன். அகலம் 12 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 9.5 அடியில் எடுத்திருக்கேன் ஒயரு. 1.5 அடி முடிக்கி விட்டுருங்க. பாக்கி இருக்கிற 8 அடியில் 4 சமமாக வச்சுக்கிட்டு பின்னிக்கிட்டு வாங்க. அதேமாரி அகலத்தில் சுத்து ஒயரை 4 அடி விட்டுட்டு எல்லா ஒயரையும் ஜாயிண்ட் பண்ணுங்கள். 35 ஒயரையும் ஜாயிண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நான் எல்லா கலரில் 20 ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் 15 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிவன் கண்ணு நாட்டு மேலே போட போகிறோம். அப்போ நம்ம சிவன் கண்ணு நாட்டு போடும் போது நம்மளுக்கு இந்த முக்கு திருப்பும் போது கண்டிப்பாக அந்த ஹோல் வந்து தப்பாக தான் வரும் இல்லைங்களா. நம்ம ஒயர் ஜாயிண்ட் கொடுப்போம் இல்லைங்களா. இப்போ ஜாயிண்ட்டே இல்லாமல் எப்படி பின்னுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதும் குட்டியாக ஒரு ஒயர் சின்னதாக விட்டுட்டு தானே நம்ம சுற்று ஒயர் நம்ம பின்னுவோம். சின்னதாக அது வந்து நம்ம அப்புறம் நம்ம சொருகி விட்டுருவோம் இல்லைங்களா. அந்தமாரி சின்னதாக கொடுக்காம 4 அடிக்கு நான் அகலத்தில் நல்லா பாருங்கள், அகலத்தில் ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சுத்து ஒயர் பின்னும் போது அதே 4 அடிக்கு அந்த சுத்து ஒயரையே 4 அடிக்கு விட்டுட்டு ஃபுல்லாக பின்னிக்கிட்டு நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா சொருகாமல் அதே ஒயரை 4 அடிக்கு விட்டுட்டு நான் சுத்திரம் பின்னிக்கிட்டு வரும்போது எனக்கு சிவன் கண்ணு நாட்டு கரெக்டாக வந்துச்சு. அந்த ஒயரு சொருகிற வேலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டு வரும்போது அதே 4 அடிக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டேன். நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி ஒன்று நார்மல் நாட்டு, ஒன்று சிவன் கண்ணு நாட்டு, இதேமாரி நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முனை வரும்போது நான் வீடியோ காட்டுறேன். அப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு நம்ம போடணுன்ட்டு அவசியமே இல்லை. கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லாவே வந்துச்சு. ஆனால் இது நானே சிவன் கண்ணு நாட்டில் கூட பின்னியிருக்கேன். ஜாயிண்ட் ஒயர் கொடுத்து தான் நான் பின்னியிருக்கேன். இது சின்ன ஐடியா எனக்கு வந்துச்சு. அதனால் இந்த ஐடியாவை உங்களுக்கும் சொல்லலான்ட்டு இந்த வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரெக்டாக பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பக்கமும் முக்கு திருப்புவோம் இல்லைங்களா, 4 பக்கமும். அந்த முக்கு திருப்பும் போது அந்த பக்கம் தப்பாக வரும். நம்ம ஜாயிண்ட் ஒயரு நம்ம கொடுப்போம். இப்போ கொடுக்கவே வேணாம். நம்ம 4 அடிக்க நம்ம ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டே விட்டுட்டு நம்ம பின்னிட்டா அந்த ஒயரு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கூடைக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஜாயிண்ட் கொடுக்க வேண்ட அவசியமே இல்லை. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு க்ரீனும் எல்லோ கொடுத்துருக்கேன். அகலத்துக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். சுத்து ஒயரும் நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாக திருப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக பின்னிட்டு அந்த முனை வரும்போது அந்த ரன்னிங் ஒயர் 4 அடிக்கு விட்டோம் இல்லையா, அது எப்படி கரெக்டாக வந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன். நல்லா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பின்னிக்கிட்டு நான் வரேன். வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக பின்னிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக பின்னிட்டு அந்த முனைக்கிட்ட வந்துட்டேன். அந்த ரன்னிங் ஒயர் 4 அடிக்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான் நான் இப்போ நாங்கள் காட்டுறது. இப்போ பாருங்கள், இப்போ சுத்து ஒயரு வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம் இல்லையா, ஃபுல்லாகவே நான் இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுச்சு. முக்கு திருப்பியாச்சு, இந்த பக்கமும் திருப்பியாச்சு. 2வது முக்கு இது. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் 3வது முக்கு, இதையும் திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இப்போ நான் 4 அடிக்கு நான் ரன்னிங் ஒயரை விட்டேன் பார்த்துங்களா, அந்த ஒயர் தான் இந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரன்னிங் ஒயர் இந்த இருக்குது. இது தான் நம்ம விட்ட ஒயரு. இப்போ இதை நான் இப்போ ஒரு நாட்டு போடுறேன் பாருங்கள். முனை கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஜாயிண்ட்டு நம்ம கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை தனியாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நான் கொண்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்து இந்த கூடையை பின்னுன்ட்டு அவசியமே இல்லை. இதேமாரி நம்ம கூடை பின்னும் போது கரெக்டாக நம்ம அந்த சுத்து ஒயரையே நம்ம அதே அளவுக்கு விட்டுட்டோண்டா நம்ம கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஒன்று நார்மல் நாட்டு போடுங்க, ஒன்று சிவன் கண் நாட்டு போடுங்க. இந்த கூடையை அடுத்த வீடியோ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லாவே வந்திருக்கு. நான் வந்து இந்த முனை திருப்புனது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த சிவன் கண்ணாட் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இதில் ஏணிப்படி முடிச்சு போடணுன்றாலும் ஏணிப்படி முடிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போடாமல் பின்னணுன்றாலும் பின்னிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நல்லாவே இருக்குது. இந்த கூடையை நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கூடை ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.